Hi friends, இன்னைக்கு free home baking classல coconut cake recipe நம்ம subscriber sister வந்து கேட்டிருந்தாங்க. sister வீடியோ பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து கேளுங்க. நான் டவுட் வந்து கிளியர் பண்றேன். இப்போ ட்ரையான பவுல் எடுத்துர்க்கேன். அதுல வந்து 3 முட்டை எடுத்துர்க்கேன். 1 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு 5 drops அளவுக்கு milk essence, 5 drops அளவுக்கு butter essence. இந்த ரெண்டு எசன்ஸ் இல்லனா ஸ்கிப் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து ஆரம்பத்திலே பீட் பண்ணீங்கனா அந்த முட்டை வாசனை இல்லாம இருக்கும். கண்டிப்பா இந்த கேக்குக்கு வந்து எக்ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. இல்லாம இருக்கணும்னா நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சிட்டு ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதல வந்து சக்கரை வந்து நம்ம சேர்க்கணும். சக்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணும்போது இதல இருக்க முட்டை வாசனைலாம் இல்லாம இருக்கும். நம்ம வந்து ஹை ஸ்பீட்ல வச்சு இத பீட் பண்ண கூடாது. உங்ககிட்ட பீட்டர் இல்லனா விஸ்க்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா வரும். இப்போ இதல வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து எடுத்துக்கறேன். இதல கட்டிகள் இருக்கிறதுனால நான் ஒரு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கறேன். ஜலிச்சு எடுத்துட்டு இதல சேக்கும்போது கேக் வந்து ஒரே மாதிரி ஈவனா பேக் ஆகி வரும். இல்லனா நடுவுல கேக்குக்கு நடுவுல கட்டி கட்டியா இருக்கும். வேகாத மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க ஜலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்த பிறகு நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. விஸ்க்ல வந்து பீட் பண்றீங்கனா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணீங்கனா நல்லா வந்து பொங்கி வரும். இப்போ நம்ம பீட் பண்ணும்போது முட்டை வந்து நல்லா பொங்கி வரும். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம மைதா மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது முட்டையோட அளவு வந்து கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா இதல வந்து முட்டை வந்து நம்ம கம்மியா தான் சேர்த்திருக்கோம். இது கூட வந்து நம்ம மத்த பொருட்கள்லாம் சேக்கும்போது அளவு முட்டை பொங்கி வந்த முட்டை கம்மியாவும். அத பார்த்துட்டு வந்து கேக் வந்து பேக் ஆகுற மெத்தட் வந்து மாறாது. அதனால வந்து நீங்க பயப்படாம வந்து செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 பவுல் அளவுக்கு முட்டை வந்து பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் மைதா மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கம்மியாகும். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கனா தான் அந்த முட்டை வாசனை இல்லாம கேக் வந்து சாப்பிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்பாச்சுலா வச்சு விஸ்க்ல இருக்கிற அந்த முட்டையோட அளவு எல்லாத்தையுமே நம்ம வழிச்சு எடுத்துக்கலாம். நீங்க பேக்கிங் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்றீங்கனா முக்கியமா இந்த மாதிரி பவுல், ஸ்பாச்சுலா, விஸ்க் இதெல்லாம் வந்து முக்கியமான பொருள். நீங்க ஸ்பாச்சுலாலாம் வந்து ஆரம்பத்திலே வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் பொருள்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 பேட்சா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட், 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தா 1/4 கப் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட வந்து நான் மில்க் எசன்ஸ் சேர்த்ததனால நான் பால் வந்து இது கூட சேர்க்கல. அதுக்கு பதில் வந்து நான் தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறேன். நீங்க மில்க் எசன்ஸ் சேர்த்தாலும் நீங்க தண்ணி சேர்க்க விருப்பப்படலனா நீங்க பால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பேட்டர் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து விடும்போது ரிப்பன் மாதிரி மடிப்பா விழணும். அந்த பதத்துக்கு இருந்ததுனா கேக் வந்து கரெக்ட்டா பேக் ஆகி வரும். இப்போ ஓவனை வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணி வச்ச ஓவன்ல வந்து ஒரு 6 இன்ச் கேக் டின் இருந்ததுன்னா அதுல வந்து பேட்டரை வந்து ஊத்திக்கங்க. இப்போ நான் வந்து 8 இன்ச் மோல்டில் ஊத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பீஸ் வந்து ஸ்லைஸா போடறதில்ல, பீஸ் கேக்கா போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கணும். சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு முக்கியமான பொருள் இந்த சுகர் சிரப் தான். இது வந்து ரொம்ப திக்காவும் காய்ச்சக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் காய்ச்சக்கூடாது. நீங்க வந்து இது இப்போ பாத்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கையில எடுத்து பாத்தீங்கன்னா லைட்டா பிசுபிசுப்பா இருக்கணும். ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது. லைட்டா இந்த மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கேக்கும் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. சுகர் சிரப் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஆறணும். கண்டிப்பா இது நல்லா ஆறின பிறகுதான் நம்ம வந்து கேக்கை வந்து நீங்க ஸ்லைஸ் கேக்காவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் கேக்கா போட்டு ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப்ல வந்து நல்லா நனைச்சி எடுத்துட்டு டெசிகேட்டட் கோகனட் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த 4 பக்கமா புரட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான கோகனட் கேக் வந்து வீட்லயே ரெடி ஆயிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 2 மணி நேரமாச்சு அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா ஊறி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கோகனட் வந்து உள்ளவும் போட்டுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா
மேலே இருக்க அந்த கருப்பு தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதிலே வந்து ஓவனில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.